அன்னபூரணி அப்படிங்கிற ஒரு படம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நயன்தாரா நடித்து ரிலீஸ் ஆன ஒரு படம். தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகும்போது பெருசாக பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இல்லாமல் பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டும் இல்லாமல் ஒரு சுமாரான படமாக போயிடுச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்படி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி நார்த் இந்தியாவில் நிறைய பேசுகிறாங்க. ட்விட்டர்லலாம் இந்த படத்துக்கு எதிராக மிகப்பெரிய கோஷங்கள் எழுப்பப்படுது. அப்படி என்ன இந்த படத்தில் இருக்குது, இந்த படத்தை ஏன் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேருந்து ரிமூவ் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட எண்டில் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு லாஜிக்கல் மிஸ்டேக்கை பற்றியும் நான் பேச போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய சினிமா ரிலேட்டடான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. முதல்ல அன்னபூர்ணி அப்படிங்கிற படம் நயன்தாரா லீட் ரோலில் நடித்த படம். அதாவது பொதுவாக நயன்தாரா கடைசி ஒரு 5-6 வருஷமாக அவங்க லீட் ரோலாக இருக்க மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. உமன் சென்ட்ரிக் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஹீரோஸ் இருக்க மாட்டாங்க, நயன்தாரா தான் ஹீரோ, அவங்க தான் பிரதான கேரக்டராக நடிக்கக்கூடிய படங்கள். இப்படி நடித்த நிறைய படங்கள் தேட்டருக்கு வர்றதும் தெரியாமல் போகிறதும் தெரியாமல் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. ஒரு சில படங்கள் மட்டும்தான் நம்ம மனசில் நிற்கக்கூடிய படங்களாக இருந்திருக்கு. சரி, இப்போ அன்னபூர்ணிக்கு வரும். அன்னபூர்ணி அப்படிங்கிற அந்த படத்தில் என்ன இருக்குது, ஒரு பிராமண வீட்டில் பிறக்கக்கூடிய ஒரு பெண் செஃப் ஆகணும், அதாவது சமையல் கலை கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஃபீல்டுல பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தோட வளர்றாங்க. இப்படி இருக்க சூழல்ல 12th முடிச்சிட்டு யூஜி படிச்சு முடிக்கிறாங்க வீட்டோட ஆசைக்காக. பிஜி எம்பிஏ படிக்கிறதுக்கு பதிலாக நான் கேட்டரிங் சம்பந்தமான கோர்ஸ் எடுத்து படிக்கிறேன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் சொல்ல போக அவங்க வீட்டில் மிகப்பெரிய எதிர்ப்பு வருது. அவங்க அம்மாவும் எதிர்க்கிறாங்க, அவங்க அப்பாவும் எதிர்க்கிறாங்க. அவங்க அப்பா எல்லா விஷயத்துக்கும் அலோவ் பண்ணிடுவாரு, ஆனா இதுக்கு மட்டும் எதிர்க்கிறாரு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க அப்பா ஸ்ரீரங்கம் கோயில்ல திருமாலுக்கு நெய் வைத்தியம் படைக்கக்கூடிய அந்த சமையல்காரராக இருக்காரு. இப்படி இருக்க ஒருத்தரோட வீட்டில இருந்து செஃப் ஆகணும் அப்படிங்கிறத எதிர்க்கிறாரு. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், செஃப் ஆகணும் அப்படின்னா நான்வெஜ் சமைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கு. வீட்டில் இப்படி ஒரு எதிர்ப்பு இருக்க நயன்தாரா எப்படி இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி அவங்க நினைச்ச மாதிரி ஒரு மிகப்பெரிய செஃப் ஆகுறாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மீதி இருக்கக்கூடிய கதை. சரி, இந்த கதையில என்ன சர்ச்சை இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு பிராமண பெண்ணான அன்னபூரணி என்னதான் வீட்டுக்கு தெரியாம செஃப் ஆகணும் அப்படின்னு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டாலும் அசைவத்தை தொடும்போது அவங்க கூச்சப்படுறாங்க. அதை செய்ய முடியாது அப்படிங்கிற ஃபீலிங்க்கு வரும்போது நம்ம இங்கிருந்து வளர முடியாதோ அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருக்காரு. அவரு வால்மீகி ராமாயணத்திலிருந்து ஒரு கோட் எடுத்து ராமரே கறி சாப்பிட்டு இருக்காரு, அதனால இது ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. இப்போ ராமர் கறி சாப்பிட்டார் அப்படிங்கிறத சொன்னது ஒரு மிகப்பெரிய சர்ச்சை அப்படின்னு ஒரு விஷயம். இன்னொன்று, இந்த படத்திலேயே அன்னபூரணி 12-13 வயசுல இருக்கும்போது ஒரு மீட் ஷாப், அதாவது கறிக்கடையை மீன் கடையை கடந்து வரும்போது அவங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிச்சி போய் அவங்க திரும்புகிற மாதிரியான ஒரு விஷயத்தை காட்டியிருப்பாங்க. அவங்க அப்பா அங்கெல்லாம் திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவார். இது மட்டும் இல்லாமல் லவ் ஜிகாத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றியும் பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இதுக்குள்ள ரிலீஜியஸாக நிறைய விஷயங்களை எதிர்த்து இந்த போராட்டங்கள் நடக்குது. குறிப்பாக ஹிந்து ரிலீஜியஸ் பிலீஃப்ஸை கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் இவங்க எழுப்பக்கூடிய வாதம். இப்போ நான் மேலே சொன்ன இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் வச்சு நிறைய எதிர்ப்புகள் கிளம்புனதுக்கப்புறம் அன்னபூர்ணி படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஜி ஸ்டுடியோஸ் நிறுவனம் அவங்க சைட்லேருந்து ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. ஹிந்து பிலீஃப் சிஸ்டத்தை எதிர்க்கிறதுக்காகவோ அவமானப்படுத்துறதுக்காகவோ நாங்கள் இந்த விஷயத்தை பண்ணலை, அப்படி யாராவது காயப்பட்டிருந்தா மன்னிக்கவும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் பேரில் அனுப்பிட்டு கூடவே ஓடிடி பிளாட்ஃபார்மான நெட்ஃப்ளிக்ஸுக்கு ஜி ஸ்டுடியோஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய சர்ச்சைக்குரிய காட்சிகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு திரும்ப பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு அப்பாலஜி லெட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரமாக நம்ம பேசுனது எல்லாமே இந்த படத்தில் ரிலீஜியஸ் சார்ந்து மற்றவங்க எழுப்பின ப்ராப்ளம்ஸ். இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு லாஜிக்கல் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதை பற்றி நம்ம பேசுவோம். ஐபிசி அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி குக்கிங் ஷோவில் அன்னபூர்ணி கலந்துக்குவாங்க. அதில் ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிடுவாங்க. ஃபைனல்ஸில் பிரியாணி சமைக்க வேண்டிய தேவை ஏற்படும். இந்த படம் ஃபுல்லாகவே அவங்க பிரியாணி சமைக்கிறது சரியாக பண்ண மாட்டாங்க. எப்படி சமைச்சாலும் அதில் ஏதோ ஒரு குறை இருக்கும். தன்னோட முஸ்லீம் ஃப்ரெண்டான ஜெய் வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா பிரியாணி சூப்பராக சமைப்பாங்க. அப்போ அன்னபூர்ணி நான் இந்த பிரியாணியை எவ்வளவோ சூப்பராக சமைக்க ட்ரை பண்ணுறேன், ஆனால் இந்த பிரியாணி நல்ல டேஸ்ட்டில் வரவே இல்லை அப்படின்னு அவங்க கிட்ட கேட்க அவங்க உடனே இதில் என்ன போட்டு சமைக்கிறேன், எப்படி சமைக்கிறேன் அப்படின்லாம் எனக்கு தெரியாதுமா, நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சமைக்கிறேன், ஆனால் சமைக்கிறதுக்கு முன்னாடி மனசார தொழுகை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதே விஷயத்த ஐபிசி அப்படிங்கிற அந்த ஷோவில் நயன்தாரா எப்படி பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க சொன்னது ஞாபகம் அவங்க
அந்த ஷோலேயே அவங்க தொழுகை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைப்பாங்க. அந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக வந்துடும். இது வரைக்கும் கூட ஓகே. இந்த டிஷ்ஷை ஜட்ஜு கிட்ட கொண்டு போய் சர்வ் பண்ணுவாங்க. அப்படி சர்வ் பண்ணும்போது அவங்க பார்த்துட்டு, எப்படிமா ஒரு அன்னபூரணியாக இருந்துட்டு நீ எப்படி வந்து பாய் வீட்டு பிரியாணி இவ்வளோ டேஸ்ட்டாக சமைச்ச அப்படின்னு அவங்க சொல்லும்போது, அவங்க சொல்லியிருக்க வேண்டிய காரணம் என்ன? இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன், அவங்க வந்து இந்த மாதிரி தொழுகை பண்ணிட்டு சமைக்கிறேன், அது நல்லா வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதே மெத்தடை நான் ஃபாலோ பண்ணேன், அதனால தான் எனக்கு நல்லா வந்துச்சு அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்கணும். ஆனால் பிரியாணிக்கு மதமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுதான் ஒரு மிகப்பெரிய லாஜிக் மிஸ்டேக். ஆனால் ஆக்சுவலாக இது எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னா, நீ எப்படி பண்ணுறேன்னு சொல்லு, அதில் என்ன மாற்றம் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கில்லை அவங்க கற்றுக் கொடுத்து அதை வந்து இங்கே சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் பிரியாணிக்கு வந்து மதம்லாம் கிடையாது, எனக்கு வந்து ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருந்தான், அவன் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தான், அதன் மூலிமா நான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா இன்னும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். இதையா நான் இப்படி சொல்கிறேன், அவங்க ஸ்கில்லாக கற்றுக் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதே ஷோவில் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து நோ பர்னர், அதாவது குக் பண்ணாமல் சமைக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷை வந்து அறுசுவை அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது திடீர்னு ஞாபகம் வந்து அவங்க வந்து சமைச்சு அந்த ரவுண்டில் ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் வாங்குவாங்க. இதே மாதிரி அந்த பாய் வீட்டு பிரியாணியும் வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷலான விஷயத்த சொல்லி கொடுத்து அதை வந்து இங்கே ஃபாலோ பண்ணிவிட்டு இவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அதுவுமே பிரியாணிக்கு மதமே இல்லை அப்படிங்கிற அந்த டேகுக்கு வந்து லாஜிக்கலாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். இப்போ நான் சொன்ன விஷயத்துக்கும் இதை சார்ந்து நடக்கக்கூடிய பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் சுமாரான படம் தான், அவ்வளோ சுவாரஸ்யமான படம் கிடையாது. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.